கடந்த 7ஆம் தேதி சென்னை ராமாபுரத்தில் ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. பெண் தோழியோடு இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த மோகன், வயது 29. இவர் மணப்பாக்கத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல ஊழியராக பணிபுரிந்து வந்த நிலையில கடந்த 7ஆம் தேதி தனது தோழியுடன் இருசக்கர வாகனத்துல அவரது வீட்டை நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ராமாபுரம் அரசபுரம் நோக்கி வள்ளுவர் சாலையில இவர் தனது தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அப்போது எதிர் திசையில் வந்த கார் ஒன்று இவரது இருசக்கர வாகனத்துல மோதல்ல மோகன் என்பவர் பலத்த காயமடைந்தார். உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில சேர்த்த நிலையில அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கார் ஓட்டுநரான பரத் என்பவரை கைது செய்து அவர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மோகன் தனது தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் சாலையில வந்தபோது சரியாக அந்த வள்ளுவர் சாலையில வந்தபோது திடீரென அந்த சறுக்கி அவர் இடதுபுறமாக கீழே விழுந்துள்ளார். அப்போது எதிர் திசையில இருந்து வரக்கூடிய கார் அவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது தெரிய வந்துள்ளது. இதனை அவரது பெண் தோழி கண்ணெதிரே இந்த விபத்து நடைபெற்றிருப்பதும் இந்த சிசிடிவி காட்சி மூலம் தெரிய வந்திருப்பது. இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.